ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவுஸ் ஆஃபேஸ் இன் டெய்லரிங். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 4, அதாவது டெய்லரிங் கிளாஸோட 4th வீடியோ தான் பார்க்க போகிறோம். குஷன் கவர் எப்படி டிசைனாக நம்ம மேக் பண்ணுறதுன்னு இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன சிம்பிள் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து ப்ளீட்டட் வந்து பார்த்துட்டு ப்ளீட்டட்லேயே ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம குஷன் கவர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 2 கிளாத் சேம் சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 10 இன்ச் இருக்கிற மாதிரி, அதாவது வித்தில் வந்து 10 இன்ச் அண்டு லென்த்தில் வந்து 10 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட குஷன் எடுத்து அது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதோ அந்தளவுக்கு அளந்துட்டு லென்த்துலேயும் வித்துலேயும் 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எதுக்கு நம்ம லென்த்தில் வைக்கிறோம்னா நம்ம வந்து மடித்து அடிக்கணும். வித்தில் எதுக்கு வைக்கிறோம்னா நம்ம வந்து டிசைன் ஃப்ரில்ஸ் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம 1.5 இன்ச் விட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரில்ஸ் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீளமான கிளாத் வந்து எடுத்துக்கிறோம். அகலத்தில் வந்து நம்ம 3.5 இன்ச் வச்சு, நீளத்தில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதோ அதை விட டபுள் மடங்காக எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம வந்து 10 இன்ச் வந்து லென்த் வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 30 இன்ச் நீளத்தில் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்க போகிறோம் லென்த்தாக. நான் வந்து எனக்கு வந்து கிளாத் பத்தாதனால நான் கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களும் இதை ஈஸியாக ஸ்டிச் பண்ணி வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எல்லா கிளாத்தையும் நான் வந்து 4 கிளாத்தஸ் வந்து பிட்டாக எடுத்து அந்த பிட்டில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக மடிச்சுக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்களா 3.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். கரெக்டாக அது வந்து உங்களுக்காக காட்டுறதுக்காக இன்ச் டேப் வச்சு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கெட்ட பக்கம் நல்ல பக்கம் பார்த்துக்கணும். நம்ம வந்து இதை நல்ல பக்கம் பார்த்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம லென்த்தாக ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து கட்டிங்கில் வந்து அவ்வளோவா பெரிய வேலைகள் இல்லை, அதனால் நான் கட்டிங் வீடியோ காட்டலை, ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குஷனுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லென்த்துலேயும் இதுலேயும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரில்ஸ், ரஃபிள்ஸ் அண்டு ப்ளீட்டட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் நெக் டிசைன் கூட நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ தச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதை ப்ளீட்டடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். ப்ளீட்டட் வந்து நம்ம மடித்து வைக்கணும். இந்த மாதிரி 1 by 1 இப்படி மடித்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி தள்ளி வச்சு அப்படியே நீங்கள் லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே இதாக, அதாவது ஒரே சைஸில் இருக்கணும். நீங்கள் வைக்கிற ப்ளீட் வந்து ஒரே இதாக ஒரு ப்ளீட் வச்சு அது முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் ப்ளீட் வரணும். ஒரு ப்ளீட் வச்சு அது முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் ப்ளீட் வைக்கணும். ஸோ நம்ம எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் லாங்காக வச்சுக்கலாம், இல்லை குட்டி ப்ளீட்டடாக வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான் அது. இந்த ப்ளீட்டட் வந்து பவர் மிஷினில் மேக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம பெடல் மிஷினுங்கும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அது வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். ஸோ மெதுவாக தள்ளி நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ப்ளீட் பண்ணி நம்ம அப்படியே 3 ப்ளீட்டாக வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து தைச்சா தான் நம்ம வந்து கரெக்டாக வரும். அதை நம்ம கட் பண்ணும்போதும் மெஷர்மெண்ட் பார்த்து அளவாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு
குஷன் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இது பில்லோவுக்கும் இந்த மாதிரி இதிலே பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் அதுக்கும். நீங்கள் பில்லோவுக்கும் கூட பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட் வந்து நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் வந்து நெக் டிசைனுக்கு கூட ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிட்ஸ் ட்ரெஸ்லலாம் நம்ம வச்சு டிசைன் பண்ணும்போது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியும். நீங்கள் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு நம்ம அதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு டெய்லரிங் ஈஸியாக வரும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸ்க்கு மெஷர்மெண்ட் விட்டுருக்கிறோமோ தைக்கிறதுக்காக அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் பண்ணுற இடம் வந்து நம்ம மேலே வரும், அதாவது ஓப்பன் சைடில் வரும். நம்ம வந்து ஒரு எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து தைக்கிறோம். எப்போவுமே எந்த ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைப்போம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி தைச்சிருவோம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கல இன்றைக்கி, ஸோ அதனால் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்க போகிறோம். தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கெட்ட பக்கம் பார்த்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து டிசைனாக கொண்டு வர போகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்காக இந்த கிளாத்தை வந்து கெட்ட பக்கம் ஒன்றா வச்சுட்டு அதை வந்து இப்படி ஹாஃபாக மடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ண ஃபோல்டிங் சைடு விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது உள்ளே வர சைடில் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள்ஸ் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைகிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜாரோட மூடி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி எது சர்க்கிளில் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரில்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரில்ஸை எடுத்துக்கிட்டு இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுலேயும் ஒரு இப்போ இருக்கிற டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கட் பண்ண பக்கம் எல்லாம் ஒரே சைடு வரணும். அது வந்து வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு தெரியும், சொல்லும் போது தெரியாது. ஸோ இது ஆஃப் சர்க்கிள் கரெக்டாக வந்துருச்சுங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே ஆப்போசிட் சைடு வந்து வச்சுருக்குறோம், அதாவது நம்ம தைக்க போகிற சைடு வந்து ஒன்றா வச்சுருக்கிறோம். அதாவது கெட்ட பக்கம் ஒன்றா வச்சுட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரில்ஸ் வந்து உள்ளே போகணும். நம்ம வந்து ஃப்ரில்ஸ் தைச்ச சைடு வந்து நம்ம தைக்கிற பக்கம் வரணும், அந்த ஃபினிஷிங் ஆன சைடு வந்து உள்ளே வந்துடணும் எல்லாமே. ஸோ இந்த 3 கிளாத்தையும் வந்து நம்ம ஒன்றா வச்சு ரவுண்டாக தைச்சி எடுக்கணும். ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரணும். இதில் ஹாஃப் சர்க்கிள் தைக்கும் போது நீங்கள் மெதுவாக அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது ஃப்ரில்ஸ் உள்ளே இருக்கும்போது நம்ம கிளாத்தை வந்து பார்த்து தான் தைக்கணும். ஏன்னா விலகிடக்கூடாது, கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறது வந்து பார்த்துட்டு நம்ம நிறுத்தி தைக்கணும். ஊசியை இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அழகாக திருப்ப போகிறோம். மெதுவாக திருப்பி ஊசி வந்து இறக்கி விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம தைக்க போகிறோம். ஊசி இறக்கிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு திருப்பி கிளாத்தை மட்டும்தான் நம்ம திருப்பணும். நம்ம எந்த சைடும் நகரக்கூடாது, கிளாத்தை திருப்பி தைக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக அடிச்சிட்டு வாங்க. கிளாஸ் 1 and 2, 3 வீடியோஸ் பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து ஃபேஷன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து முடிச்சிருக்கேன், அதாவது ஃபேஷன் டிசைனிங்கில் ஹாஃப் மாதிரி முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பெட்டராக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் படித்தது எல்லாமே ப்ரொஃபஷ்னல்ஸ் வே 3 இன்ஸ்டியூட்டில் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து குட்டாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போடுவேன். டெய்லரிங்கான ஒரு புக் வீடியோ இருக்குது வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இடையில உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ. அதில் என்னென்ன இருக்கும், நம்ம என்னென்ன அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரொஃபஷ்னலாக என்னென்ன டூல்ஸ் வேணும் டெய்லரிங் கற்றுக்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் திருப்பிட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு குஷனுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்கும் உங்கள் ஹோம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிசைனாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.